ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. வேர்க்கடலையும் கரும்பு சர்க்கரையும் யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். 2 நிமிஷம் இருந்தாலே போதும், இந்த ஸ்வீட்டை ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்பவுமே கம்மியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவும் ஹெல்த்தியான ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதோட தோலை நீக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3/4 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணும்போது அடிஷ்னலாக தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அடுத்தது நம்ம அரைச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்வீட்டுக்கு வந்து பால் பவுடர் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்சரோட எல்லா பாகத்துலேயுமே நெய் படுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்சரில் கட்டி எதுவுமே சேராத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். மிக்சரை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பால் அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மிக்சர் வந்து கொலகொலப்பாக ஆகிடும். அதனால் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுற இந்த மிக்சர் வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது உங்களுக்கு ஸ்வீட் வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை நான் இன்றைக்கி சின்னதாக ஓவல் ஷேப்பில் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி பாலாக உருட்டிட்டு அதை ஓவல் ஷேப்புக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எந்த மாதிரி வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்தில் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவுமே டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்வீட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 15 நாள் வரைக்குமே ஸ்பாயில் ஆகாது. அவ்வளோதாங்க, உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.